வணக்கங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பனங்கிழங்கு மாவு. இதில் என்னென்ன செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பனங்கிழங்கை வேக வச்சு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு காய வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணியிருக்குங்க. இது தினமும் ரெகுலராக நாங்கள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு இரும்புச்சத்து, நார்ச்சத்து, செரிமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுங்க. ரத்த சோகையை சரி செய்யக்கூடியது, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியதுங்க, உடல் சூட்டை தணிக்கக்கூடியதுங்க. இதை தினமும் பாலில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சேர்த்து கொடுக்கலாம். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ பனக்கல்கண்டு பவுடரையும் சேர்த்திக்கலாம், பூக்கல்கண்டு பவுடரையும் சேர்த்திக்கலாங்க. கை குழந்தைங்களுக்கு இது கஞ்சி போல் வச்சு கொடுக்கலாங்க. அரை கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக பவுடர் சேர்த்தி நல்லா கை விடாமல் கலரி சுவைக்காக உப்போ சர்க்கரையோ கொஞ்சம் சேர்த்திக்குங்க. அதை ஆறின பிறகு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு வரலாங்க. தினமும் ஒரு வேளை ஊட்டும் போது நல்லா செரிமானமாகும். இது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலும் சேர்த்திக்கலாங்க. இதுலேயே இனிப்பு சுவை அதிகமாக சேர்த்து பாதாம், முந்திரி, நெய்யெல்லாம் சேர்த்துனா அல்வா போல் நல்லா இருக்குங்க. இந்த பனங்கிழங்கு மாவை பாலில் கலந்து தான் குடிக்கணுமான்னு கவலைப்படாதீங்க. இதை தண்ணியிலையும் நல்லா கொதிக்க வச்சு கலந்து குடிக்கலாங்க. சத்து மாவு கஞ்சி நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் அப்படிங்கிறவங்க அந்த சத்து மாவு கஞ்சி பவுடர்லேயே இந்த பவுடரையும் கலந்து நீங்கள் கஞ்சி போல் வச்சு கொடுக்கலாங்க. இந்த பனங்கிழங்கு மாவை நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, தோசை செய்யும்போது 2 கரண்டி கலந்து தோசையோ சப்பாத்தியோ சுட்டு சாப்பிட்லாங்க. தினமும் உடலுக்கு நாங்கள் சேர்த்திக்கும் போது அதிகமான நார் சத்து, வைட்டமின் சத்து, இரும்பு சத்து, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் 300 கிராம் டப்பா போட்டு சேல்ஸ் பண்ணுறேங்க. வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கை.